தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறையிலிருந்து ஒரு விஷயம் செய்கிறாங்க. என்னென்னு, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம். தமிழ்நாட்டு கோயிலில் தான். காசி விஸ்வநாதர் ஆலயம் காசியில் இருக்கே, அங்கே போய் போடலை. பூரி ஜெகநாதர் கோயிலில் போய் போடலை. உத்தரகாண்டில் கோயிலில் போய் போடலை. கேதார்நாத் பத்ரிநாத்தில் போடலை. தமிழ்நாட்டு கோயிலில் போடுறோம். கேஸ் யார் போடணும்? தமிழ்நாட்டை சேர்ந்த பார்ப்பனர்கள் கேஸ் போடலாம். உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒரு பாப்பா ஓடி வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரியான வழக்குகள், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வது எங்கள் மனசை புண்படுத்துது அப்படின்னு உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒருத்தன் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறான். அந்த கேஸை சென்னை ஹைகோர்ட்டை எடுத்து நடத்துது. இது எப்படிப்பட்ட வழக்கு? இப்போ எனக்கு தான் பிரச்சனையாக இருக்குது. உத்தரகாண்டில் வந்து பொது சிவில் சட்டம்னு நடைமுறைப்படுத்துகிறாங்க, எனக்கு பிரச்சனையாக இருக்குது. நான் உத்தரகாண்டில் போய் பிரச்சனை பண்ண முடியுமா? நான் கோர்ட்டில் தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். நான் அதில் என்ன வகையில் பார்ட்டி ஆகிறேன்? உனக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தம் அப்படின்றது தான் ஒரே கேள்வி. ரெண்டாவது, இந்து மதத்திற்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இந்து முன்னணின்னு பேர் வச்சுட்டா நீ இந்து மதத்தின் பாதுகாவலன் ஆயிருவியா? இந்துக்கள் அப்படின்னு நீ யாரை சொல்ற? புண்படக்கூடிய இந்துக்கள், புண்படாத இந்துக்கள்னு ரெண்டு என் கண்ணு முன்னாடி தெரியுது. ஏன்னா காடேஸ்வராவுக்கு புண்படுது, எச் ராஜா சர்மாவுக்கு புண்படுது, அந்த வீதியில கடை வச்சிருக்கிற முனியப்பனுக்கு புண்படலை, அந்த வீதியில கடை வச்சிருக்கிற பேச்சியம்மாளுக்கு புண்படலை, அந்த வீதியில கடை வச்சிருக்கிற ராமசாமிக்கு புண்படலை, அந்த வீதியில் இருக்கக்கூடிய ராவுத்தருக்கு புண்படலை. இவன் யாருக்கும் புண்படலை. அப்போ புண்படாத இந்துக்கள் பெரும்பான்மையா என் கண்ணுக்கு தெரியுறாங்க. புண்படுற இந்த ரெண்டு பேர் தான் தெரியுறாங்க.